எல்லோருக்கும் அரசு வேலை என்பது ஒரு கனவாகவே இருக்கும். அந்த கனவை அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய வழிகளை நம்ம முயற்சிப்போம், அதுக்காக ஓடுவோம். பட் இங்கே ஒருத்தருக்கு அந்த கனவு நினைவாகிற நேரத்தில் இன்னைக்கு அவர் உயிரோடு இல்லைங்க. திருவள்ளூர் மாவட்டம் புன்னப்பாக்கத்தை சேர்ந்த கோபிநாத் பயிற்சி மருத்துவராக திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. படிப்பிலும் விளையாட்டிலும் ரொம்பவே சிறந்து விளங்கிய கோபிநாத் இன்னைக்கு உயிரோடு இல்லைங்க. இவர் முன்னாள் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அண்ட் இபிஎஸ் இவங்ககிட்டையும் நிறைய சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காரு. அப்படி இருக்கையில் கோபிநாத் திடீரென மரணம் அடைஞ்சிருக்காரு. இந்த மரணத்தில் அவங்களுடைய பெற்றோருக்கு சந்தேகம் எழுந்த நிலையில் தற்போது அவருடைய பெற்றோர்கள் திருவண்ணாமலை எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சந்தேகத்தை போக்கும்படியும் இந்த கம்ப்ளைண்ட்டை திரும்ப எடுத்து நடத்தும்படியும் அவங்க ரெக்வஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி என்னதான் நடந்தது கோபிநாத்துக்கு வாங்க பார்ப்போம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் அரசு மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவராக பணிபுரிந்தவர் தான் கோபிநாத். இவருடைய பயிற்சி முடித்ததும் அவருடைய சொந்த ஊர்லேயே டாக்டராக பணிபுரிய அரசு மருத்துவமனையிலிருந்து ஆர்டரும் கிடச்சிதுங்க. சொந்த ஊர்லேயே தன்னுடைய மகன் வேலை செய்ய போகிறத எண்ணி அவங்க பெற்றோர்கள் சந்தோஷமாக இருந்த நேரத்தில் தாங்க ஒரு ஃபோன் கால் அவங்களுக்கு வந்திருக்கு. அந்த ஃபோன் காலில் பேசின நபர் தான் போலீஸ். ஃபோன் காலில் என்ன நியூஸ் வந்தது அப்படின்னா, கோபிநாத் ரொம்ப சீரியஸாக இருக்கிறதாகவும் உடனே மருத்துவமனைக்கு வருமாறும் சொல்லப்படுது. திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து கிளம்பிய பெற்றோர்கள் பாதி வழியிலேயே மறுபடியும் ஒரு ஃபோன் கால். அவருடைய பெற்றோர்கள் ஸ்ரீபெரும்புதூர் ரீச் ஆகிற தருணத்தில் கோபிநாத் இறந்ததாக சொல்லப்படுது. ஒரு டாக்டராக வரக்கூடிய ஒரு பையன் இன்னைக்கு பிணமாக இருப்பது எந்த பெற்றோர்களும் ஏற்க முடியாதுங்க. ஸோ அவருடைய மரணத்தில் சந்தேகம் எழுந்த நிலையில் தற்போது அவங்க எஸ்பி ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்காங்க. கடந்த மாதம் ஏப்ரல் 12ஆம் தேதி கோபிநாத்தின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜவ்வாது மலைக்கு ட்ரிப் போகலான்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஜவ்வாது மலை அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இல்லைன்னு சொல்லப்படுது. ஸோ ஜவ்வாது மலையில் போனவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, அன்னைக்கு கோபிநாத் ட்ரிங்க்ஸ் பண்ணலை. அன்னைக்கு மட்டும் இல்லைங்க, என்றைக்குமே அவர் பண்ண மாட்டார் அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஏன்னா அவருக்கு ட்ரிங்க் ஹேபிட்டும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் சந்தேகத்தை கிளப்பக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, அவருக்கு ஸ்விம்மிங் தெரியும். ஜவ்வாது மலையில் அங்கே இருக்கிற குட்டையில் நண்பர்கள்லாம் சேர்ந்து குளித்ததாக சொல்லப்படுது. அந்த குட்டையில் தான் சிக்கி கோபிநாத் இறந்ததாகவும் சொல்லப்படுது. இது நண்பர்கள் சொல்லப்படுற விஷயம். இதில் தாங்க பெற்றோருக்கு ரொம்ப சந்தேகமே ஏற்படுது. ஏன்னா கோபிநாத்துக்கு நல்ல ஒரு ஸ்விம்மிங் தெரிஞ்ச ஒரு பர்சன், அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ட்ரிங்கிங் ஹேபிட்டும் கிடையாது. கோபிநாத் ட்ரிங்க்ஸ் பண்ணலன்ட்டு மெடிக்கல் ரிப்போர்ட்டும் சொல்லுது. ஸோ இது ஒரு பாயிண்ட்டாக இருந்தாலும், ரெண்டாவது பாயிண்ட் அவருக்கு ஸ்விம்மிங் தெரியும். அப்படி இருக்கிற நிலைமையில் அவர் எப்படி இறந்திருப்பார் அப்படின்றது தான் அவங்களுடைய கேள்வியாக இருக்குது. அந்த டைமில் எலெக்ஷன் ப்ராசஸ் போயிட்டு இருந்த நிலைமையில் அப்போ இருக்கிற காவலாளர்கள் இந்த கேஸை அவசரமாக அவங்க பெற்றோர்கிட்ட பாடியை ஒப்படைச்சி எரிக்கும்படியும் சொல்லியிருக்காங்க. கோபிநாத்ன்றவர் அங்கேருந்து வந்து இங்கே வேலூரில் டாக்டருக்கு படிச்சுட்டு ஒரு வருஷம் ட்ரைனிங்காக அவர் போட்டு திங்கக்கிழமை அவருக்கு வந்து சொந்த ஊருக்கு டாக்டரா அவர் போறதுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டுன்னு இருக்காங்க. மெசேஜ் செல்ல போட்டிருக்காங்க, அதுவும் இருக்கு. இதுக்கு இடையில சண்டே ஞாயிற்றுக்கிழமை இவங்க எல்லாம் சனிக்கிழமை நைட்டே பிளான் போட்டிருக்காங்க. அந்த 4 டாக்டர்களும் பிளான் போட்டு கார் ரெடி பண்ணிருக்காங்க. இன்னொரு பையன் கிட்ட இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இது கோபிநாத்துக்கு தெரியல. மறுநாள் காலையில 9 மணிக்கு வா வெளியில போலான்னு கூப்பிடுறாங்க. இல்ல எனக்கு டியூட்டி இருக்குன்னு கோபிநாத் சொல்றாரு. இந்த மெசேஜ் இருக்கு எங்க செல்ல, கோபிநாத் செல்லே இருக்கு. அது எனக்கு வேலை இருக்கு நான் வரலன்னு சொல்றாரு. இல்ல வா பாத்துக்கலான்னு பாலா வெங்கடேஸ்வர் கூப்பிடுறாரு. இவர் கிளம்பி இவங்க போறாங்க. சரி வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி இவங்க போறாங்க. போன பிறகு அது வந்து ரொம்ப மலைப்பகுதி, அதுல கீழே வந்து பாறை இருக்கு, அதுல சுழல் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஆனா பெற்றோர்கள் தொடர்ந்து சந்தேகம் இருக்கிற காரணத்தால அவருடைய மகனுடைய பிணத்தை எரிக்காம புதைச்சிருக்காங்க. என் பிள்ளைய நான் வேலூர் மருத்துவ கல்லூரியில சேர்த்து வச்சிருந்தேன் சார். என் பிள்ளைய 4 பசங்க சேர்ந்து கூட்டுட்டு போயிட்டு என் பிள்ளைய கொண்டுட்டானுங்க சார். நாங்க கேட்க போனா அந்த டிஎஸ்பி அவங்கெல்லாம் இருக்கிறவங்க எஸ்பி எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல சார் என் புள்ள அந்த மாதிரி பையன் இல்ல சார். போர்ட்லாம் ஃபர்ஸ்ட் வருவான் சார். எங்க காலேஜ்ல ஃபர்ஸ்ட் சார் என் பையன் அந்த மாதிரி பண்ணிட்டு சார். எனக்கு டிவி வாங்கி கொடுங்க சார். அங்க போய் கேட்டா எஸ்பி போனா அவங்க வந்து
நீங்க வந்து நான் விசாரணை பண்றேன் பாடி எடுக்கிற வரைக்கும் சொன்னாங்க சார். பாடி எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்ககிட்ட பாடி எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விசாரணையே பண்ணல சார். எதுவுமே நாங்க வந்து கேட்டா உங்க பையன் செத்து போயிட்டா, ஒரு பையன் போறான் 4 பசங்க ஆசையா பாருங்கன்னு சொன்னாங்க சார். தற்போது ஆட்சி மாற்றம் நடந்திருக்க நிலையில தன்னுடைய மகனுக்கு நீதி கிடைக்கணும். கோபிநாத்தோட பெற்றோர்களுடைய எண்ணம் இப்போ என்னன்னா, தன்னுடைய மகனோட விபத்தா இல்லை கொலையான்றது தான். அவங்களுடைய பெற்றோர்கள் எஸ்பி ஆஃபீஸ் மட்டும் போலங்க, நம்முடைய சேனலையும் அணுகி இந்த வீடியோவை போட சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோ மூலம் நாங்கள் சொல்ல போகிற ஒன்று தாங்க, அந்த மாணவனுக்கு நீதி கிடைக்கணும். இப்போ இருக்கிற கவர்மெண்ட் சட்டம் எல்லாமே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த கேஸை உடனே எடுத்து நடத்தணுன்றது தான் எங்களுடைய கோரிக்கை.